யார் தான் மதிக்கிறா? கொஞ்சம் கூட என் பேச்சை கேட்க மாட்டேன். வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். முன்னாடி உன் பிரச்சனை கத்தினே இருக்கிற. உங்க பையன் ஸ்கூல்ல என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமா? பொறுக்கி மாதிரி சண்டை போட்டு வந்திருக்கான். நாளைக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்க. அவனை என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. எங்க இருக்கிறான் அவன்? உள்ள ரூம்ல தான் இருக்கான். என்னன்னு கேளுங்க. இந்த வரேன் இரு. மாதவா, உனக்கு என்னதான்டா பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. மாதவா, அவன மாதவா மாதவா மாதவா, ஏன்பா என்னாச்சு? ஏன் சண்டை போ? ஸ்கூல்ல என்னோட சின்ன பசங்கலாம் மரியாதையே இல்லாம என்ன வாடா போறன்னு கூப்பிடுறாங்கப்பா. அதனால தான் கோவம் வந்துச்சு, நடிச்சிட்டேன். மரியாதைனா என்னன்னு தெரியுமாப்பா? மரியாதைனா என்னன்னு தெரியும்பா. ஆனா நான் சொல்கிறேன், அப்பாவுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்கப்பா. அதில் நிறைய பேர் அப்பாவோட வயசில் சின்னவங்க. என் வயசு பசங்களை வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன். ஆனால் என்னை விட ஒரு வயசு பெரியவங்களாக இருந்தாலும் அவங்கள வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவங்க என் நண்பர்களாகவே இருந்தாலும் நான் அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதை அது. மரியாதைங்கிறது மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம பிடுங்கிறது கிடையாது, மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறது. நீ கொடுக்க ஆரம்பித்தா அது ஒரு நாள் உனக்கு தானாக வந்து சேரும். சரியா? சரிங்கப்பா. பிள்ளைக்கு சொத்து சேர்ப்பதை விட பிறரை மதிக்கும் பண்பை சேர்ப்பதே ஆகச் சிறந்த வளர்ப்பு.